வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது செப்டம்பர் 11 ஆவணி 26. இன்றைய நாளில் வானிலையில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன? வறண்ட வானிலை நிலவும் நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எவ்வாறு தமிழக மாவட்டங்களில் எங்கெல்லாம் ஏற்படக்கூடும்? தற்போதைய வானிலை அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? வருகின்ற வாரங்களில் வங்கக்கடலில் ஏற்படும் நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் எதிர்பார்த்து அறிவித்திருக்கின்ற மாற்றங்களினுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்ற வகையில் நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு நாம் எதிர்பார்த்த நகர்வில் உள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த நிகழ்வானது, அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரிசா கடல் பகுதியை கடந்து அது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நகர்ந்து மீண்டும் தற்போதைய நிலையில் அது மத்திய இந்திய பகுதிகளில் வலுவுடன் நீடிக்கிறது. இந்த நிலை தமிழக வானிலையில் ஒரு வறண்ட வானிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் எதிர்பார்த்ததுதான். மேலும் அடுத்த கட்ட நகர்வாக இந்த சுழற்சியானது நிலப்பகுதியில் வடமேற்காக நகர்ந்து வடமேற்கு இந்திய பகுதியில் வலுவிழந்து அது வடமேற்கு இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்றினை விளக்கும் என நாம் முந்தைய அறிவிப்புகளிலேயே தெரிவித்திருக்கின்றோம். நமது முன்னோட்ட விளக்கத்திலும் அதில் விளக்கம் அளித்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக வானிலையில் என்ன மாற்றம் ஏற்படும்? பொதுவாக சூரியனுடைய நகர்வுகளே பருவக்காற்றின் திசையை மாற்றுகிறது என எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதாவது சூரியன் நகர்வதில்லை, சூரியன் நிலைபெற்ற இருக்கிறது. சூரியனை பூமி சுற்றுகிறது நீள்வட்ட பாதையில். இந்த வட்டப்பாதையினுடைய இயக்கம்தான் சூரியன் நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு காட்டுகிறது. அதுதான் அந்த நகர்வு தான் நம்ம தோற்ற நகர்வு என நாம் முன்னோட்ட விளக்கத்தில் வரையறுத்திருக்கின்றோம். அதற்கான வரைபடங்களையும் வெளியிட்டிருக்கின்றோம். தற்போதைய நிலையில் வடக்கு அச்சக்கோடான, அதாவது இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடக்கு மத்திய இந்திய பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய அந்த அச்சக்கோட்டில் இருந்து சூரியன் ஆனது ஒரு தோற்ற இயக்கத்தில் தெற்கு நோக்கி உள்ளது. அதாவது மகர ரேகை நோக்கி உள்ளது. மகர ரேகை என்பது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே உள்ள 23.5 டிகிரி அச்சக்கோடாகும். அந்த கோட்டை நோக்கி நகர்கிறது. இன்றைய நாள் செப்டம்பர் 11. செப்டம்பர் 21 அது நிலநடுக்கோட்டிற்கு நேர் குத்தாக செல்கிறது. அதாவது செப்டம்பர் 21 என்பது வெப்பமண்டல பகுதிகளை பொறுத்தவரை அது சம இரவு பகல் நாளாக அமையும். அதாவது சூரியனுடைய கடகரேகையில் இருந்து, அதாவது வடக்கு அச்சக்கோட்டில் இருந்து தெற்கு அச்சக்கோடான மகர ரேகைக்கு தெற்கு நோக்கி பயணத்தின் போது செப்டம்பர் 21 சம இரவு பகல் நாளாக நமக்கு ஏற்படுகிறது. நாம் வெப்பமண்டல பகுதியிலேயே உள்ளோம். நமக்கு சம இரவு பகல் நாளாக செப்டம்பர் 21 அமைகிறது. அடுத்த கட்டமாக அது மகர ரேகை நோக்கி நகர்ந்து மீண்டும் வடக்கு நோக்கிய பயணத்தில் மார்ச் 21 சம இரவு பகல் நாளாக அமைகிறது. சூரியனுடைய தோற்ற நகர்வுகள் எந்த திசை நோக்கி இருக்கிறதோ அந்த திசை நோக்கி பருவக்காற்றும் திரும்புகிறது. வடக்கு நோக்கிய பயணத்தில் தெற்கிலிருந்து காற்று வடமேற்காக நகர்கிறது, வடகிழக்காக நகர்கிறது. அதுவே தென்மேற்கு பருவக்காற்றாகிறது. சூரியனுடைய தெற்கு நோக்கிய நகர்வில் காற்றின் நகர்வுகள் வெப்பமண்டல பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்காக நகர்கிறது, அதாவது வடகிழக்கு பருவக்காற்றாக மாறுகிறது. இந்த நகர்வுகள் தான் தற்போதைய நிலையில் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இதன் விளைவாகவே வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து முதல் கட்டமாக தென்மேற்கு பருவக்காற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி வலுவிழக்கும் நிலையில் மாற இருக்கிறது. எனவே மழைப்பொழிவில் சற்று வறண்ட வானிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த வறண்ட வானிலைக்கு இடையே செப்டம்பர் இறுதி வாரங்கள் மற்றும் அக்டோபர் முதல் வாரம், இந்த இடைப்பட்ட காலம்
பொதுவாக அநேக வருடங்களில் வறண்ட வானிலை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் முந்தைய அறிவிப்புகளில் தெரிவித்திருக்கின்றோம். இந்த வறண்ட வானிலையில் மாற்றங்கள் இருக்கின்றன. புரட்டாசி மாதம் முழுமையான வறண்ட வானிலையாக இருக்காது. பகுதியளவு மழைப்பொழிவு ஏற்படும் வானிலையாக இருக்கும். முதற்கட்ட மழைப்பொழிவை நாம் எதிர்பார்க்கின்றோம். செப்டம்பர் 14, 15, 16 இந்த தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு நாட்கள் இருக்கக்கூடும். பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் குறைவு என்றாலும் ஆங்காங்கே ஏற்படும் வெப்பச்சலன மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இந்த வாய்ப்புகள் இந்த 3 நாட்களில் ஓரிரு நாட்களாவது எதிர்பார்க்கின்றோம் இந்த பகுதிகளில். அதே போல மேற்கு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்லையும், வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும் ஏற்படக்கூடும். இது ஒரு குறைந்தபட்ச மழை வாய்ப்புகள் தான். பரவலான அதே நேரத்தில் வலுவான மழை வாய்ப்புகள் இந்த நாட்களில் ஏற்படுவது அரிது. இதற்கு அடுத்த கட்டமாக வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து இந்த சுழற்சி, தற்போது நீடிக்கக்கூடிய சுழற்சி வலுவிழக்கும் அதே நிலையில் இங்கு ஒரு சுழற்சி ஏற்பட்டு இதுவும் அதே திசையில் கிட்டத்தட்ட மத்திய இந்திய பகுதிகள் வழியாக நகர்ந்து மேலும் அடுத்த கட்ட நகர்வு, காற்றினுடைய நகர்வுகளை மாற்றம் பெற செய்ய இருக்கிறது. இது மேலும் தென்மேற்கு பருவக்காற்றை வடமேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியோ அல்லது தென்கிழக்கு நோக்கியோ மெல்ல நகர்வத்தக்கூடும். இந்த சூழலில் தான் நாம் ஒரு சுழற்சியை, கீழடுக்கு சுழற்சியை தெற்கு ஆந்திர பகுதிகள் சார்ந்து, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் சார்ந்து எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலை செப்டம்பர் 23, 24 தேதிகளில் அல்லது 24, 25 தேதிகளில் ஏற்படலாம் என நாம் இந்த காற்றினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டும் தரவுகளை அடிப்படையாக கொண்டும் தற்போதைய லானினோ நோக்கிய நகர்வு, எதிர்மறை ஐவோடு நோக்கிய நகர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இத்தகைய சுழற்சி ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா காற்று, தென்மேற்கு காற்று விலகுகிறது. இதன் வாயிலாக இத்தகைய சுழற்சி இந்த பகுதிகள் சார்ந்து, அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதி சார்ந்து அல்லது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகள் சார்ந்து கீழடுக்கில் சுழற்சியோ அல்லது மேலடுக்கு வரை வலுவடைந்தோ காற்று சுழற்சி ஏற்படுவதற்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சியாக அமையக்கூடும். அந்த வகையில் 24, 25, 26, 27 தேதிகளில் ஓரளவிற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள், ஒரு சில தென் கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாக இந்த வானிலை அமைப்பு ஏற்படலாம். இது நாம் இந்த வறண்ட வானிலைக்கு இடையே எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகளாக கூறலாம். இந்த சுழற்சியினால ஒரு சில மத்திய மேற்கு மாவட்டங்கள்லையும் வடக்கு உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரளவிற்கு ஒரு இடங்களில் ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். அதே போல தான் வடக்கு உள் மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் திருவள்ளூர் தொடங்கி டெல்டா கடலோர மாவட்டங்கள் வரை இந்த மழைப்பொழிவானது வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதாவது விவசாயிகளுக்கு இது ஒரு சாதகமான மழைப்பொழிவாக டெல்டா விவசாயிகளுக்கும் சரி, ஒரு சில வட கடலோர மாவட்டங்கள் சார்ந்த விவசாயிகளுக்கும் சரி, இது ஒரு சாதகமான மழைப்பொழிவை இந்த நாட்களில் ஏற்படுத்தக்கூடும். இதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் அக்டோபர் 1 தொடங்கி அக்டோபர் முதல் வாரம் வரை சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல், அதாவது வறண்ட வானிலை நகர்வுகள் ஏற்படலாம். அதற்கு பிறகு அக்டோபர் 2ஆம் வாரம் தொடங்கி நமது முன்னோட்ட விளக்கத்தில் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றோம். அதன்படி வானிலை நகர்வுகள் கிட்டத்தட்ட நகர்வதாகவே கருதுகிறேன். நாம் அறிவித்த செப்டம்பர் தொடங்கி நாம் அறிவித்த அந்த முன்னோட்ட வானிலை விளக்கத்தில் முன்பருவ மழை தொடங்கி பருவக்காற்று திரும்பும் வரையில் திரும்பி அதற்கு பின்னர் அது வலுவிழக்கும் வரையில் ஒரு கணக்கீட்டினை கணக்கிட்டு நம் முன்னோட்ட விளக்கத்தில் விரிவாக விளக்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அதே வகையில் இதுவரை கிட்டத்தட்ட நாம் அறிவித்த அறிவிப்பில்
80 90% வாய்ப்புகள் நிறைவேறி வருகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.